ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிஒய்க்கு எல்லாமே டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழில் ஒரு 10க்கும் மேற்பட்ட டாபிக்ஸ்க்கு பிஒய்க்கு போட்டுப்போம். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உவமை தொடரின் பொருள் அறிதல்னு சொல்லலாம், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழியின் பொருள் அறிதல். ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகும். அண்ட் இந்த டாபிக் வந்து தமிழில் யூனிட் 5 வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதோடைய நம்ம பிஒய்க்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்தெழுது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு 5 கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். ஓகேவா? இந்த இடத்துக்கு பொருத்தமான உவமைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக இருக்கும். என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது செகண்ட் ஒன், நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம். இதுக்கு வந்து நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. இந்த இடத்துல வந்து 2வது ஒன் கரெக்டாக இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேவா? திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. ஸோ அதாவது உள்ளங்கையில் நம்ம இப்போ நெல்லிக்கனி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மறைவானதாக இருக்காது இல்லையா? கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை உள்ளதாக இருக்கும், எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான் திருவள்ளுவரின் புகழை வந்து அவர் ஒரு தமிழ்நாட்டு புலவராக இருந்தாலும் தமிழகத்தில் மட்டும் இல்லாது உலகமெங்கும் வந்து அவருடைய புகழ் வந்து அறியப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள். அடுத்தது பாருங்கள், அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது. இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சூட்டபிளாக இருக்கும். குஞ்சின் மேலிட்டு விளக்கு போல அப்துல் கலாமின் புகழ் வந்து உலகெங்கும் பரவியதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 3rd ஒன் அண்ட் 4th ஒன் வந்து சேமான மீனிங் மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th பாருங்கள், சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனத்தில் பதிந்தன. இதுக்கு வந்து பசுமரத்தாணி போல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல் என் மனத்தில் பதிந்தன. அடுத்தது உவமை தொடர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம், அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமை தொடர் இருக்குது. இதுக்கான பொருள் பார்த்தோன்னா தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ அதுக்கு சூட்டபிளாக ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அடுத்தது 2வது ஒன்று கொடுத்துருக்காங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல். ஸோ இந்த தொடருக்கு பொருள் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு சூட்டபிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் விளங்கும். ஓகேவா? அடுத்தது பொருத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து உவமை தொடர்கள் இருக்குது, இந்த பக்கம் அதோடைய பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். ஓகேவா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். ஸோ இதுக்கு வந்து தற்செயல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். இது வந்து எதிர்பாரா நிகழ்வு. ஓகேவா? ஸோ 2க்குமே வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். ஸோ இது வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பசுமரத்தாணி போல் அப்படின்னா வந்து எளிதில் மனத்தில் பதிதல்ஸ் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல். விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா? ஸோ இது வந்து 4th ஒன். அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஸோ ஒரு மூட்டை நிறைய நெல்லிக்காய் இருக்குது, ஸோ அதோட கொட்டினோம் அப்படின்னா எல்லாமே அதே இடத்துல அப்படியே இருக்குமா? ஸோ எல்லாமே உருண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போயிடும் இல்லையா, ஒற்றுமை இல்லாமல். ஸோ அதான் ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உவமை தொடர்களை பயன்படுத்தி தொடரமைக்கு. ஓகேவா? குஞ்சின் மேலிட்ட விளக்கு போல், வேலையே பயிரை மேய்ந்தது போல், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், உடலும் உயிரும் போல், கிணற்று தவளை போல். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம மீனிங் அப்கமிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? தென் அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. தாமரை இலை நீர் போல், மழைமுகம் காணா பயிர் போல், கண்ணினை காக்கும் இமை போல், சிலை மேல் எழுத்து போல். ஸோ இதுக்கெல்லாமே சூட்டபிளான பொருள் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மரபு தொடர்கள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள வந்துருக்குது.
நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோம். அத்தொடர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கு வலுச்சேர்க்கின்றன. சில மரபு தொடர்களுக்கு நேரடி பொருள்களாமல் ஓகேவா, நேரடி பொருள்களாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. ஸோ இந்த இடத்துல கொடி கட்டி பறக்கும் அப்படிங்கிறது நம்ம மரபு தொடர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்டாக நேரடி பொருள் கொள்ளாமல் அதோடைய உட்பொருளை வந்து அறிந்து நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அதே மாதிரி ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் ஓர் அவசர குடுக்கை. ஸோ இந்த இடத்துல அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஓகேவா. அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை. அடுத்தது பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா இதுக்கு வந்து நீண்ட காலமாக இருப்பதுன்னு சொல்லலாம் ஓகேவா. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா காலங்காலமாக நீண்ட காலமாக இருப்பது. அடுத்தது கல்லில் நார் உரித்தல் ஓகேவா. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா அது வந்து இயலாத செயல்னு சொல்லலாமா. ஸோ இப்போ நம்மளுடைய தேங்காவே பார்த்தோன்னா முழுசாக இருக்குது, அதை வந்து வெறுமனே கல்லை வச்சு உரிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமானது இல்லையா. ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அது மாதிரி கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல். அடுத்தது கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் சொல்லலாம். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஓகேவா. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் இருக்கும் ஆனால் இருக்காது. ஸோ நம்மளாம் பார்த்துப்போம் இல்லையா. ஸோ ஒரு ரோட்டில் வந்து தூரத்தில் நடந்து வந்தோம் அப்படின்னா அந்த தார் ரோட்டிலலாம் தெரியும். ஸோ அங்கே வந்து தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரியே தெரியும், பட் பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்காது. ஸோ அதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் ஓகேவா. அடுத்தது மரபு தொடர்களை தொடரில் அமைக்க. வாழையடி வாழையாக, முதலை கண்ணீர், எடுப்பார் கைப்பிள்ளை, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. தென் எங்கேயுமே பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். எட்டாக்கனி, உடும்பு பிடி, கிணற்று தவளை, ஆகாய தாமரை, எடுப்பார் கைப்பிள்ளை, மேலதாளத்துடன் ஓகேவா. ஸோ எடுத்துக்காட்டுக்கு எட்டாக்கனி அப்படிங்கிறத வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை ஓகேவா. ஸோ இதுக்கான மீனிங் எல்லாமே நம்ம பிவைக்யூவில் வந்து கேட்டுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள். மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும், அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல். ஸோ இதெல்லாமே மரபு தொடர்கள் தான். அடுத்தது பழமொழிகளை நிறைவு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உப்பில்லா அப்படின்னா டேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லலாம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லலாம். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு, அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பழமொழி தான் கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கு பாய்கிற நீர் புல்லுக்கு பாய்வது போல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொற்றொடர்களை வந்து ஒழுங்குபடுத்துக அந்த மாதிரி கேட்குறது கூட வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஓகேவா. அதாவது ஜம்பிளில் கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டான ஆர்டரில் கூட நம்ம கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் ஓகேவா. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து 11th இருக்கக்கூடியது, எக்ஸைஸில் தான் இருக்குது, பட் அதுக்கான ஆன்சர் வந்து கைடில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன் பஞ்சாய் பறக்கிறான் அப்படின்னா பொருளின்றி அலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பஞ்சாய் பறக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அலைந்து திரிகிறான், ஸோ அந்த ஒரு மீனிங் கூட வரும். இந்த இடத்துல பொருளின்றி அலைகிறான் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்தது கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா தனி புகழோடு வாழ்தல். மணப்பால் குடித்தல் அப்படின்னா கற்பனை செய்தல் ஓகேவா. மணப்பால் குடித்தல் இதோடைய பொருள் கற்பனை செய்தல். எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏறிய விலைவாசி இறங்கும் என்று சிலர் மணப்பால் குடிக்கிறார்கள், கற்பனை செய்கிறார்கள், ஸோ அந்த மாதிரி பொருள். அடுத்தது மலையேறி விட்டது அப்படின்னா மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். பழைய பழக்க வழக்கம் வந்து மறைந்து விட்டது, ஸோ மலையேறி விட்டது அப்படின்னா மறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பொருள். அடுத்தது முதலை கண்ணீர் பொய் அழுகை. ஓலை வந்து விட்டது அப்படின்னா ஆணை கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பொருள். கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் ஓகேவா. கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல். ஸோ நம்ம ஒரு பொருத்துகளை பார்த்தோம் இல்லையா. கம்பி நீட்டல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல், ஸோ அந்த மாதிரி பொருள் கூட வரும். அடுத்தது குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல். குட்டிச்சுவர்
பயனின்றி இருத்து. அடுத்தது ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலத்துக்குரியது. மதில் மேல் பூனை நிச்சயமில்லாத நிலை. ஓகேவா, மதில் மேல் பூனை அப்படின்னா நிச்சயமில்லாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது அடியற்ற மரம் போல. ஸோ இந்த இடத்துல கணவன் இறந்து செய்தி கேட்ட கண்ணகி அடியற்ற மரம் போல சாய்ந்தாள். ஓகேவா. அடுத்தது இலைமறை காய் போல அப்படின்னா அதுக்கு சூட்டபிளான ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. திரைப்படத்தில் ஒரு சில மர்மங்களை இயக்குனர் இலைமறை காய் போல காட்டியிருந்தார். அதாவது இலைமறை காய்னா என்ன, ஒரு மரத்தில் வந்து ஒரு காய் இருக்குது. ஸோ அதை வந்து இலை மறைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த காய் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிருக்காது இல்லையா, தெரிந்தும் தெரியாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி மீனிங் சொல்லலாம். அடுத்தது எலியும் பூனையும் போல் நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்தது காட்டு தீ போல். சில நேரங்களில் உண்மையை விட வதந்திகள் காட்டு தீ போல பரவும் மிக வேகமாக. அடுத்தது கிணற்று தவளை போல் அப்படின்னா மல்லிகா படித்திருந்தாலும் கிணற்று தவளை போல அறியாமையுடன் இருந்தாள். அதாவது ஒரு ப்ராடான நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது இல்லையா. அடுத்தது அத்தி பூத்தார் போல் அப்படின்னா ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது சூரியனை கண்ட பனி போல் அப்படின்னா என்னது, மறைஞ்சு போகிறது இல்லையா. சூரியனை கண்ட பனி போல துன்பமெல்லாம் விலக வேண்டும் என்று மாதவி கடவுளை வேண்டினாள். நெக்ஸ்ட் பாருங்கள், இடி ஓசை கேட்ட நாகம் போல. இடி ஓசை கேட்ட நாகம் போல. முதலாளிகளின் நிபந்தனைகளை கேட்ட ராமன் இடி ஓசை கேட்ட நாகம் போல சீறினான். அடுத்தது இறகுடிந்த பறவை போல. மனைவியை இழந்த குமரன் இறகுடிந்த பறவை போல தவித்தான். ஸோ இப்போது நம்முடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேவா, அதில் வந்து இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் அதுக்கான பொருள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஆயிரங்காலத்து பெயர் அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவுன்னு சொல்லலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வெறுமனே எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல் இல்லாத ஒன்று இல்லையா. ஸோ அதுதான். அடுத்தது அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. அவசர குடுக்கை எண்ணி துணியாதார். அவசர குடுக்கை எண்ணி துணியாதார். ஓகேவா. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ அதுதான். காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஓகேவா. அடுத்தது கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல். தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். ஓகேவா. தாளம் போடுதல். அடுத்தது காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. பஞ்சாய் பரத்தல் அலைந்து தெரிதல். குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல். கொட்டி அழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். அடுத்தது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்குதோ அது பார்த்துட்டோம். ஸோ பார்க்காத மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கயிறு திரித்தல் அப்படின்னா 8th ஒன் பாருங்கள். கயிறு திரித்தல் அப்படின்னா இல்லாததை இருப்பதாய் கூறுதல். கயிறு திரித்தல் அப்படின்னா இல்லாததை இருப்பதாய் கூறுதல். நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா. கொடி கட்டி பறத்தல் பார்த்தாச்சு. வாழையடி வாழையாக அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஊமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. தாமரை இலை நீர் போல. ஓகேவா. தாமரை இலை நீர் போல அப்படின்னா ஒட்டியும் ஒட்டாமல். ஸோ பார்த்துருப்போம் இல்லையா, தாமரை இலையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒட்டியும் ஒட்டாமல். ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு பபிள்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஒட்டியும் ஒட்டாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மலைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வாட்டம். கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாப்பு. கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாப்பு. சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலைப்புத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலைப்புத்தன்மை. நிலைச்சிருக்கும் இல்லையா, காலங்காலத்துக்கு நிலைச்சிருக்கும். இது நீர் மேல் எழுத்து போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, உன்னோட பேச்சில் வந்து தண்ணியில் தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிலைக்காத ஒன்று. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது பசுமரத்தாணி போல் அப்படின்னா தெளிவாக. குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்னா பரவுதல். குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்னா அதோடைய வெளிச்சம் வந்து நிறைய இடங்களுக்கு பரவும். ஸோ அதுதான் பரவுதல். அடுத்தது அனலடிப்பட்ட புழு போல் அப்படின்னா வாட்டம். வாட்டம் வேதனை அப்படி சொல்லலாம். அடுத்தது கடலில் கரைத்த பெருங்காயம் போல். கடல் அவ்வளோ பெரிய கடலில் சித்து நேரம் பெருங்காயத்தை கரைச்சோம் அப்படின்னா என்னது, ஒரு யூஸும் இல்லை இல்லையா. ஸோ வீணாதல் அதுதான்.
அடுத்தது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றினால் போல் அப்படின்னா கலக்கமடைதல். அத்தி புத்தார் போல் மிக அரிதாக. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடாக எப்போல்லாம் வந்து கேள்விகள் கேட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் தெளிக. ஸோ இதுக்கான பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக. அடுத்தது, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் தெளிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எதிர்பாரா நிகழ்வு. அடுத்தது, கொடிகட்டி பறத்தல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, புகழ்பெற்று விளங்குதல். அடுத்தது, இடி விழுந்த மரம் போல இவ்வோமை கூறும் பொருள் விளக்கம். இடி விழுந்த மரம் போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துன்பம். ஓகேவா? ஸோ இது கருகுதல் அப்படின்னா அது வந்து நேரடி பொருள். ஸோ ஓமை தொடர் அப்படின்னாலே நம்ம வந்து நேரடி பொருள் கொள்ளாமல் அதோடைய உட்பொருளை வந்து அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான உட்பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நிலவும் வானம் போல. நிலவும் வானம் போல ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம், ஒற்றுமை. அடுத்தது, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் காணல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, இருப்பது போல தோன்றும் ஆனால் இராதது. அடுத்தது, அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. ஸோ இதில் ஓமை தொடரின் பொருத்தமான பொருள், ஓமை தொடர் என்ன அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல. இதுக்கான பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தெளிவான சீரான பேச்சு. ஓகேவா? மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தெளிவான சீரான பேச்சு. அடுத்தது, மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இதோடைய பொருள் கேட்டிருக்காங்க. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். ஓகேவா? தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அடுத்தது, விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பயனற்ற செயல். நகமும் சதையும் போல ஆப்ஷன் டி, நட்பு. ஓகேவா? நகமும் சதையும் போல. ஸோ இதுக்கு வந்து ஒற்றுமைன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இந்த இடத்துல நட்பு அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தலையம்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து தகுந்த இடத்தில் சேர்க்க. உழந்தும் டேஸ். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், உரலே உழவே உறவே இதெல்லாம் வராது. உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்தது, மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல். மலைமுகம் காணா பயிர் போல ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வறட்சி வாட்டம் துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதுக்கு பொருத்தமான பொருள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. ஓகேவா? நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. ஓகேவா? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. அடுத்தது, குத்துக்களுக்கு குளிரா வேலா. பழமொழிக்குரிய பொருள் குத்துக்களுக்கு குளிரா வேலா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, கவலை இல்லாமல் இருத்தல். அடுத்தது பாருங்கள், பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழு கழுவுதான் டேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வரும், குடல் கூழு கழுவுதான் கொண்ட பூவு கழுவுதான். அடுத்தது, காணல் நீர் எனும் ஓமை தரும் பொருள். காணல் நீர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஆப்ஷன் ஏ, ஒற்றுமையின்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஆப்ஷன் பி, எதிர்பாராத நிகழ்வு. அடுத்தது, துஞ்சுபுலி இடறிய சிதனன் போல ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய. பாருங்கள், இது வந்து வித்தியாசமாக இருக்குது. துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அறியாமை. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க.
துஞ்சு புலி இடறிய சிதடன் போல, அறியாமை. அடுத்தது பசுமரத்தாணி போல. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம், எளிதில் மனத்தில் பதிதல். அடுத்தது சுட சுடரும் பொன் போல். சுட சுடரும் பொன் போல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஞானம் வளரும். ஓகேவா, சுட சுடரும் பொன் போல் ஞானம் வளரும். முதலை கண்ணீர், இதுக்கு பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, பொய் அழுகை. அடுத்தது எலியும் பூனையும் போல, ஓமை கூறும் பொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், பகைமை. எலியும் பூனையும் வந்து பகைமை. அடுத்தது மழைமுகம் காணா பயிர் போல, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. மழைமுகம் காணா பயிர் போல, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆப்டானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை போல, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம், பேணல். பாதுகாத்தல், பேணுதல், அந்த மாதிரி பொருள். அடுத்தது உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உளவு பற்றிய பழமொழி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அதாவது இந்த 4 ஆப்ஷனும் பார்த்தோம்னா விவசாயம் சம்மந்தமாக தான் இருக்குது. பட் நமக்கு இருக்குது உழவு பற்றிய பழமொழி அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அடுத்தது வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். ஸோ இதில் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா, வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். ஸோ இதில் மற்றதெல்லாம் பாருங்கள், ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான். ஸோ அதெல்லாம் வராது. ஓகேவா, கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், பட் அந்த கிணத்துல அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் தெரியும், மற்றபடி உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். அடுத்தது பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது அத்தி பூத்தார் போல, ஓமை கூறும் பொருள். அத்தி பூத்தார் போல, அரிதாக. அடுத்தது கடலில் கரைத்த பெருங்காயம். ஆப்ஷன் டி, பயனின்மை. எலியும் பூனையும் போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், வேற்றுமை. ஸோ இதே கொஸ்டின் வந்து மேலே ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல பகைமையும் இருந்தது வேற்றுமை இருந்தது. பட் அந்த இடத்துல வேற்றுமையை சூஸ் பண்ணாமல் பகைமையை சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா பகைமை இல்லை. ஸோ அதுக்கு பெட்டராக வந்து வேற்றுமையை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்தது இலவு காத்த கிளி போல. இதோடைய பொருள் இலவு காத்த கிளி போல, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏமாற்றம். அடுத்தது பசுமரத்தாணி போல, ஆப்ஷன் பி, எளிதில் மனத்தில் பதிதல். அவசர குடுக்கை சொல்லின் பொருள். அவசர குடுக்கை, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எண்ணி செயல்படாமை. பாருங்கள், விரைந்து செயல்படுதெல்லாம் வராது, சிந்திக்காமல் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்கிறது. ஓகேவா. அடுத்தது கீரியும் பாம்பும் போல. இதோடைய பொருள் கீரியும் பாம்பும் போல, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பகைமை. அடுத்தது நகமும் சதையும் போல, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கே நம்ம பார்த்தோம், ஒரு இடத்துல நட்புங்கிற சூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல ஒற்றுமை வந்து வந்திருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது அப்படியே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒன்று இல்லையா. அடுத்தது மழை காணா பயிர் போல. இதோடைய பொருள் ஆப்ஷன் ஏ, சோகம். குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால், ஓமை கூறும் பொருள். குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாதுகாப்பு. ஓகேவா, ஒரு குன்றின் மேலே நின்று யானையோட போர் பார்த்தோன்னா நமக்கு என்னது, எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது, நம்ம நல்லா பாதுகாப்பான இடத்துல இருப்போம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்தது அத்தி பூத்தார் போல. இதோடைய பொருள்
அத்தி பூத்தார் போல் அரிய நிகழ்வு. மலரும் மனமும் போல், மலரும் மனமும் போல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வரும், ஒற்றுமை. அடுத்தது நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல், ஒற்றுமை இன்மை. மலைமுகம் காணா பயிர் போல். ஸோ இதுக்கு வந்து ஏக்கம்னு சொல்லலாம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்தாணி போல், எளிதில் மனதில் புரிதல். ஓகேவா, எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா, புரிதல் சொல்லிட்டு வராது, எளிதில் மனதில் பதிதல். அடுத்தது உயிரும் உடலும் போல, இதோடைய பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், ஒற்றுமை. அடுத்தது கண்ணை இமை காப்பது போல, ஆப்ஷன் சி பாதுகாப்பு. கீரியும் பாம்பு போல, பகைமை. ஸோ அகைன் இதே தான் வருது, நகமும் சதையும் போல, ஒற்றுமை. தாமரை இலை நீர் போல, தாமரை இலை நீர் போல. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பற்றுதல் இன்றி. ஸோ ஒரு இடத்த பார்த்து போல இது வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம், அதாவது பற்றுதல் இன்றி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது கல்லில் நார் உரித்தல், ஆன்சர் ஆப்ஷன் சி இயலாத செயல். அடுத்தது தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா, தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், கீரியும் பாம்பு போல் அப்படின்னா ஒற்றுமை அப்படிங்கிறது வராது, பகைமை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. பசுமரத்தாணி போல் அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். படை திறந்த வெள்ளம் போல் தடையின்றின்னு சொல்லலாம். விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல். தவறான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார், ஓமையின் பொருள். கொடி கட்டி பறந்தார், இதோடைய பொருள் ஆப்ஷன் பி புகழ் பெற்று விளங்குதல். அடுத்தது இரட்டை கிளவி போல், ஓமை கூறும் பொருள். இரட்டை கிளவி போல், ஆப்ஷன் டி ஒற்றுமை. அடுத்தது பொருந்தா இணை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். மலைமுகம் காணா பயிர் போல், உவகைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் இல்லையா, பட் இந்த இடத்துல வந்து சோகம் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் பொருந்தாத இணை. ஸோ மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா தெளிவு, வெளிப்படைத்தன்மை. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். நகமும் சதையும் போல் அப்படின்னா நட்பு. நீர்மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலையின்மை. ஓகேவா, சிலைமேல் எழுத்து அப்படின்னா நிலைப்புத்தன்மை. நீர்மேல் எழுத்து அப்படின்னா நிலையின்மை. ஓகேவா. அடுத்தது பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஊமை கண்ட கனவு போல், ஊமை கண்ட கனவு போல். ஸோ அவங்க ஏதாச்சும் கனவு கண்டால் கூட அவங்களால சொல்ல முடியாமல் தவிப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் தவிப்புன்னு சொல்லலாம். அடுத்தது உடுக்கை இழந்தவன் கை போல், உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவு தான் நட்பு. ஓகேவா, ஸோ வந்து நட்புக்கு தான் ஓமையாக சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர். ஸோ இதுக்கு வந்து நட்பு சொல்லலாம். அடுத்தது வரையா மரபின் மாறி போல், வரையா மரபின் மாறி போல் அப்படின்னா வந்து கொடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருது. ஒருமையில் ஆமை போல், இது வந்து அடக்கம். ஸோ இதுவுமே வந்து திருக்குறள் தான் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது அகைன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல், ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். உடலும் உயிரும் போல், ஆப்ஷன் பி ஒற்றுமை. தாமரை இலை நீர் போல், தாமரை இலை நீர் போல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். ஓகேவா, ஸோ அதுக்கான டைரக்ட் பொருள் கிடையாது, உட்பொருள் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இதோடைய பொருள் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம், நன்றி மறவாமை. உடலும் உயிரும் போல, ஸோ இது வந்து ஒற்றுமை. அத்தி பூத்தது போல, மிக அரிதாக. எடுப்பார் கைப்பிள்ளை, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், யார் எதை சொன்னாலும் கேட்பது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, இப்பழமொழிக்கான பொருள் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி பாவச்செயலுக்கு பரிகாரம் இல்லை. ஓகேவா, பாவச்செயலுக்கு பரிகாரம் இல்லை.
அடுத்தது கிணற்று தவளை போல. ஆன்சர் ஆப்ஷன் சி உலக அறிவின்மை. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஓமை கூறும் பொருத்தமான பொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஓகேவா, பயனின்மை. அடுத்தது கிணற்று தவளை போல அறியாமை நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. ஸோ இது வந்து தற்செயல் நிகழ்வு ஓகேவா, ஸ்கூல் புக்கில் இருக்கு இல்லையா. அடுத்தது அகைன் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். அடுத்தது பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை. பசுமரத்தாணி போல் அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். மடை திறந்த வெள்ளம் போல் இதோடைய பொருள் தடையின்றி மிகுதியாக. தாமரை இலை நீர் போல இதோடைய பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பட்டும் படாமல் இருத்தல். பேரறிவாளன் திருபோல எனும் ஓமை பொருள் பேரறிவாளன் திரு போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ பலருக்கு பயன்படும். பேரறிவாளன் திரு போல அப்படின்னா பலருக்கு பயன்படும் சொல்லிட்டு பொருள். அடுத்தது சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இலவு காத்த கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது கரெக்டானது. ஸோ மற்ற எல்லாமே வந்து தவறாக இருக்குது ஓகேவா. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எளிதில் மனதில் வெளிப்படைத்தன்மையிலேயே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. இதுக்கு வந்து ஒற்றுமையின்மை வரும். அடுத்தது பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்குது தான். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் தடையின்றி மிகுதியாக. அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை. அடுத்தது கல்லில் நார் உரித்தல். ஸோ இது வந்து இயலாத செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. வேலியே பயிரை மேய்ந்தது போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம் கடமை தவறுதல் ஓகேவா. வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். அடுத்தது கிணற்று தவளை போல அறியாமை. ஸோ எல்லாமே ரிப்பீட்டட் ஆகுது. அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஓமையை காணும் ஓகேவா. அடுத்தது பாருங்கள், பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமையை தேர்ந்தெடுக்க ஓகேவா. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற ஓமை வந்து கேட்டிருக்காங்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அடுத்தது கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். அடுத்தது உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் பி சொல்லலாம் இணை பிரியாமை. ஸோ எல்லாமே பாருங்கள் வேறு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் தான், பட் வந்து ரொம்பவே வந்து ரிப்பீட் ஆகியிருக்குது ஓகேவா. அடுத்தது ஆகாய தாமரை ஓமை கூறும் பொருள். ஆகாய தாமரை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று. எடுப்பார் கைப்பிள்ளை சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். அடுத்தது பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராத நல்வாய்ப்பு ஓகேவா. எதிர்பாராத நல்வாய்ப்பு. அடுத்தது யானை புக்க புலம் போல. யானை புக்க புலம் போல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வீணாக்குவதுன்னு சொல்லிட்டு மீனிங். அடுத்தது பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருவாங்க. குஞ்சின் மேலிட்டு விளக்கு போல் அப்படின்னா பரவிய புகழ். வேலியை பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னா கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல் மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல் அப்படின்னா அறியாமை. அடுத்தது சரியான இணை கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் சரியான இணை. ஸோ ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி
மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? ஸோ மற்றெல்லாமே வந்து தவறாக இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிட்டு வரணும். மடை திறந்த வெள்ளம் போல் கரெக்டாக இருக்குது. விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல். நெல்லிக்காய் மட்டை கொட்டினார் போல் ஒற்றுமையின்மை. சரியான எண்ணெய் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல் ஆன்சர் ஆப்ஷன் பி. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். ஸோ இதுக்கு வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஓகேவா? எதிர்பாராத நல்வாய்ப்புன்னு ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். இந்த இடத்துல ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடர்க்கேற்ற ஓமை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மடை திறந்த வெள்ளம் போல. அடுத்தது கம்பி நீட்டுதல் என்னும் ஓமை கூறும் பொருள். கம்பி நீட்டுதல் ஆப்ஷன் சி. விரைந்து வெளியேறுதல். அடுத்தது பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஓமைகளால் விளக்கு பெறும் பொருள்களுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விழலுக்கு இறைத்த நீர்போல் அப்படின்னா பயனின்மைன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் இல்லையா, பயனற்ற செயல். பட் இங்கே பயனில்னு கொடுத்துருவாங்க. ஸோ தவறானது. ஸோ மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது எலியும் பூனை போல் அப்படின்னா பகைமைன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள். குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது அந்த திருக்குறளோட எக்ஸாக்ட் பொருளை வந்து கேட்டிருக்காங்க. தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஓகேவா? தன்னுடைய கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கொள்ளையா? அதாவது நம்மகிட்டே வந்து கையில் வந்து காசு இருக்கணும். அது வச்சுட்டு நம்ம எந்த செயலாலும் செய்யும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பொருள் தான் வரும் இல்லையா? கையில் வந்து காசு கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து பெரிய வேலைகள் இழுத்து போட்டு செய்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு பாதுகாப்பான ஒன்று கிடையாது. நமக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம கையில் வந்து பணம் வச்சுருக்கும் போது நம்ம ஒரு செயலை செய்யும்போது நமக்கு வந்து பயம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து குஞ்சேரி யானை புற காங்கிறதுக்கு ஒத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த திருக்குறள் ஓமையின் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஓமை கூறும் பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பொறுத்து கொள்ளுதல். அடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக. கண்ணை மூடிக்கொண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆராய்ந்து பாராமல். ஸோ அவ்வளோதான் இதோட மரபு தொடர் ஓமை பொருளின் பொருளறிதல் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.